வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். பின்னலாடை தொழில்துறை வளர்ச்சி நாம் எல்லாம் மகிழத்தக்கதான ஒரு முன்னேற்ற பாதையில சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில கடந்த மாதம் நடந்த பாரத் டெக்ஸ் 2025 அந்த கண்காட்சியிலே திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினர் அனைவரும் பெருமைப்படத்தக்கதான பல நிகழ்வுகள் நடந்தது. பாரத பிரதமரே நம்முடைய அன்பு தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்களை சந்தித்து திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினுடைய வளர்ச்சி, அதனுடைய உத்வேகத்தை எல்லாம் பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளை எல்லாம் தொழில்துறையினருக்கு அறிவிக்க வேண்டுமன்னா எங்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள் என்று கேட்டவுடன் எப்போதுமே நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் ஒரு தொழில் தகவல்களுக்காக ஒரு கோரிக்கை வைக்கும்போது பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்கள் உடனடியாக அதற்கு சம்மதம் தெரிவித்து தொழில்துறையினருக்கு அந்த தகவல்களை எல்லாம் தெரியப்படுத்துகிற ஊடகம் என்ற அடிப்படையில் நமக்கு இப்போது நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். வாருங்கள், பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அண்ணா அவர்களை சந்திக்கிறோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. கடந்த 2022 ஆண்டு முதல் நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உருவாக்கிய தலைவர் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அவர்களுடைய ஒவ்வொரு திறமைக்கு தக்கதாக அவர்களுக்கு தனித்தனி குழுவை ஏற்படுத்தி இந்த தொழில்துறை ஒரு மீண்டுமாக ஒரு மறுமலர்ச்சி பயணத்துக்கு பயணிக்கிற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளிலே ஏராளமான பின்னலாடை தொழில் வளர்ச்சிக்குரிய காரியங்கள் நிகழ்ந்திருக்கிறதா? உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கதாக நீங்கள் நியமித்த இந்த குழுவினருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு திருப்தி அளிக்கிற விதமாக இருக்கிறது? முத்துக்குமார் அவர்களே, நான் நியமித்து என்று சொல்வதை விட மெம்பர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுதான் சரி, ஒரு அக்செப்டபிள் மேனேஜ்மெண்ட் என்று தான் சொல்ல வேண்டும். நான் அதற்கு ஒரு கருவியாகத்தான் இருந்தேன். ஆனால் அந்த தேர்ந்தெடுத்த பிறகு இந்த 3 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் மிக உத்வேகமாகவும் சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு சுப்பு அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரது தலைமையில் கீழ் அமர்ந்த எல்லோருமே, செக்ரட்டரி ஆகட்டும், வைஸ் பிரசிடென்ட் ஆகட்டும், ஜாயின்ட் செக்ரட்டரி ஆகட்டும், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்கள் ஆகட்டும், அதுக்காக படிக்கப்பட்ட குழுக்கள் ஆகட்டும், எல்லோரும் ஒரு தனி உத்வேகத்தோடு கடந்த 2 ஆண்டுகள் செயல்பட்டு வருகிறார்கள். அது போன்ற செயல் வீரர்களைத்தான் தேர்ந்தெடுத்தது. அதன் பின் தேர்ந்தெடுத்ததற்கு பின் 24x7 என்ற முறையில் திரு சுப்பு அவர்களும் அவர்கள் டீமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த 30 மாதங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கருத்தரங்கு, ஏதாவது ஒரு அதிகாரிகளை கூட்டி வந்த ஒரு கூட்டம், மற்ற நாடுகளில் சென்று பங்கேற்பதோ அல்லது டெல்லியில் சென்று பங்கேற்பதோ அல்லது மற்ற நகரங்களில் சென்று பங்கேற்பதோ என்பது ஒரு தொடர் கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 30 மாதங்களினுடைய நீங்கள் ஈவன் பெட்டி கடைக்கு சென்று கேட்டால் கூட அவர்கள் சொல்லுவார்கள், இந்த புதிய டீம் சுப்பு அவர்கள் தலைமையில் வந்ததற்கு பின் எங்களது வியாபாரம் நன்றாக இருக்கிறது என்று. திருப்பூரில் ஒரு தொய்வு ஏற்பட்டது. அந்த வைப்ரேஷனே இல்லாமல் இருந்தது. அது இந்த சுப்பு அவர்கள் தலைமையில் அமைந்த பின் அதற்கு ஒரு புத்துணர்ச்சி பெற்று திருப்பூரின் ஏற்றுமதி ஒரு வளரும் பாதையில் நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த கடந்த வருடம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தொடர்ச்சியாக மாதம் ஏற்றுமதி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்றும் இல்லாத அளவுக்கு செப்டம்பர் மாதம் 39% திருப்பூர் சரித்திரத்திலே இல்லை. அந்த வளர்ச்சியை நாம் செப்டம்பர் மாதத்தில் கண்டோம். இந்த வருடம் கண்டிப்பாக
4000 35,000 இருந்த கோடி இருந்தத டேர்ன் ஓவர் இந்த வருடம் மார்ச் முடியும் போது கண்டிப்பாக 40,000 கோடி தொடும் என்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் ஏற்பட்டுள்ளது. இதுதான் கடந்த 30 மாதங்களாக நடைபெறும் தொடர் நிகழ்ச்சி. ஆண்டு வர்த்தகம் 1,00,000 கோடி என்ற இலக்கை நாம் எட்ட வேண்டும் என்றால் அதற்கான செயல் திட்டங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, காட்டன் உற்பத்தி மாத்திரமல்ல, நாம் உலகளாவிய பொருளாதாரத்தை உயர்த்துகிற பாலிஸ்டர் வர்த்தகத்திலும் ஏன் நம்மால் சாதிக்க முடியாது என்று சொல்லி அதற்கான வழிமுறைகளையும் உருவாக்கி அந்த வளர்ச்சியும் அதிகமாக இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பாலிஸ்டர் எந்திரங்கள் நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது. பாலிஸ்டர் ஆர்டர்கள் அதிகமாக வருகிறது. இந்த முயற்சியை நீங்கள் முதலிலே அறிவிக்கும் பொழுது இருந்த தொய்வு நிலை பெரிய எழுச்சியாக மாறி இருக்கிறது. இதை எவ்வாறு கருதுகிறீர்கள் நீங்க? MMF கார்மெண்ட் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் நான் கடந்த முறை சேர்மன் ஏபிசியில் இருந்தபோது தனியாக MMFக்காக ஒரு குழுவை அமைத்து அதற்காக ஒரு புத்தகத்தை வெளியிட்டு MMF உடைய இம்பார்ட்டன்ஸை எல்லா ஏற்றுமையாளருக்கும் வலியுறுத்தி கொண்டிருந்தேன். இப்பொழுது திரு சுப்பு அவர்கள் தலைமை ஏற்றவுடன் MMF கார்மெண்ட்டுக்காக தனியாக ஒரு கமிட்டியை அமைத்து அது அருண் என்பவரை சேர்மனாக போட்டு அந்த MMF கமிட்டி வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் மிக்க கடந்த 2 IKF ஃபேர்களில் MMF கார்மெண்ட்டுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்காக பிரத்யோக ஃபேஷன் டிசைனர்ஸை வர செய்து IKFில் கலந்து கொண்ட எல்லா ஏற்றுமதியாளர்களுக்கும் அந்த ஃபேஷன் டிசைன் என்ன என்று கூறி அந்த கூடிய ஆடைகளை IKFில் நாங்கள் காண்பித்தோம். கடந்த முறை நடந்த IKFில் வந்த இறக்குமதியாளர்கள் எல்லாம் நாங்கள் 75% MMF கார்மெண்ட்ஸையும் ஆக்டிவ் வேரையும் தான் இங்கு பார்த்தோம் என்று கூறும் அளவுக்கு பாராட்டும் அளவுக்கு MMF கார்மெண்ட் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முக்கிய ஒரு தொய்வு என்று எடுத்துக்கொண்டால் ப்ராசஸிங். நாம் இப்போ ஒரு MMF ஃபைபரோ யான்லையோ உலகத்திலேயே நம்ம 2வது 3வதாக இருக்கிறோம். ஆனால் ஃபைபர் துணி என்ற முறையில் வந்தால் நாமல் மிகவும் பின்னடைவில் தான் இருக்கிறோம். அதற்காக இப்பொழுது MMF கார்மெண்ட்ல உள்ள ஒரு டீம் அருண் தலைமையில் தைவான், கொரியா சென்று வந்துள்ளது. அங்குள்ள டெக்னாலஜி என்ன என்று தெரிஞ்சு ஜாயிண்ட் வெஞ்சருக்காக நாங்கள் முயற்சி செய்துகிட்டு இருக்கிறோம். அதுபோக பிர்லாவோட அமைப்பில் போன 2 மாதங்களுக்கு ஒரு கருத்தரங்கு நடத்தினோம். அவர்களும் விஸ்கோஸ் எந்த விதத்தில் என்ற முறையில் அவர்களும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு ஊக்கித்து வருகிறார்கள். அப்பொழுது எலாஸ்டிக் யான் என்ற முறையில் கடந்த மாதம் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அதிலையும் திருப்பூர் மிக பெருமளவில் பயிற்சி கொண்டு அந்த MMF கார்மெண்ட்ஸுக்கு வேண்டிய என்னென்ன டெக்னாலஜி லேப்ஸஸோ அதை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை முயற்சி செய்து MMF கார்மெண்ட் ஆடையை உலக அளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் குவாலிட்டி லெவலில் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்காக சில இறக்குமதியிலும் சில இடையூறுகள் இருந்தது. அதை DGFTகளிடம் முறையிட்டு அதற்குள்ள இடையூறுகளையும் நாங்கள் கலைந்துள்ளோம். அதனால் இப்பொழுது MMF கார்மெண்ட்டுக்கு தேவையான துணிகளை இறக்குமதி செய்து அதை தயாரித்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கோம். இதனால் என்ன நன்மை என்றால் இறக்குமதி செய்யும் போது அந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபேப்ரிக் என்னென்னு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் இங்குள்ள திருப்பூரில் உள்ள நிறைய டையிங் ஃபேக்ட்ரிஸ் அந்த ப்ராசஸிங் இம்ப்ரூவ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 டையிங் ஹவுசஸ் அந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்றுள்ளார்கள். அதனால் MMF கார்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவதெல்லாம் உலக அளவில் 80% MMF கார்மெண்ட்ஸும் 20% தான் காட்டன் கார்மெண்ட்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் 80% காட்டன் கார்மெண்ட்ஸும் 20% MMF கார்மெண்ட்ஸ் தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதை 50-50 என்ற முறையில் நாம் மாற்றியாக வேண்டும். அப்பொழுதுதான் ஸ்போர்ட்ஸ் வேர், ஆக்டிவ் வேர், லான்ச் வேர் எல்லோருக்கும் அந்த MMF ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி அந்த கார்மெண்ட்டை செய்ய முடியும். நமது ஏற்றுமதியும் அதனால் தான் அதிகரிக்கும் என்ற ஒரு கொள்கையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய இந்த மாபெரும் முயற்சி
நம்மால் முடியவில்லை என்றால் யாரால் முடியும்? உலகத்துல எங்கே டெக்ஸ்டைல் தொழில்துறையில என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டாலும், சட்ட வழிமுறைகள் பின்பற்றப்பட்டாலும், நமக்கும் அந்த வழிமுறைகள் பயிற்சி எடுக்கப்பட வேண்டும். தொழில்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். உதாரணமாக டிஜிட்டல் பாஸ்போர்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை முதல் உச்சரித்து தொழில்துறையினரை விழிப்புணர்வு அடைய செய்து அதிலும் அவர்கள் தேர்ந்தவர்களாக 2027 முதல் இந்த சட்டம் கடுமையாக்கப்பட போகிறது. இப்பொழுதே தயாராகி விடுங்கள் என்று சொல்லி நீங்க இன்னைக்கே அவங்க தயாரா இருக்கிறாங்க. எப்படி ஒரு தாய் தன் குஞ்சுகளுக்கு வழிகாட்டுமோ அதே போல நீங்கள் எப்படி உலக அளவில் நடக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை எல்லாம் அறிந்து கொண்டு திருப்பூர் தொழில்துறையை தயார்படுத்துவதில் வெற்றி அடைந்து விடுங்கள். ஏனென்றால் எப்பொழுதுமே நாம் ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ண வேண்டும். விஷன் என்ற முறையில் ஃபியூச்சரில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் நாம் தொழில் முன்னேற முடியும் என்ற கருத்தில் கொண்டு நான் வைக்கும் செக்டார்கல் கவுன்சில் சேர்மன் என்ற முறையில் சுவிட்சர்லாந்து சென்று அங்கு ப்ளூ சைன் என்ற ஒரு அமைப்போடு ஒரு ஒப்பந்தம் போட்டோம். முக்கியமாக அது என்னவென்றால் இஏஜி, என்விரான்மெண்ட் சோஷியல் கவர்னன்ஸ் என்பது இது ஒரு முக்கிய பொருளாக இப்பொழுது பேசப்படுகிறது. ஏனென்றால் 2027 கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்ற ஒரு சட்டம் வந்தால் நாம் எல்லோருமே அந்த வழிமுறையை பின்பற்றி இயற்கைக்கு உட்பட்டு நம்மளுடைய ஆடைகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அதுதான் என்விரான்மெண்ட் சோஷியல் கவர்னன்ஸ் என்பது. அதற்காக அவர்களை இந்தியா வரவழைத்து 7 நகரங்களில் இந்தியா பூராவும் சென்று அதற்காக கருத்தரங்கை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏற்றுமதியாளர்கள் அந்த கருத்தரங்கில் பங்கு பெற்றார்கள். அவர்களுக்கு முக்கியமாக நாங்கள் கூறினது என்னவென்றால், இஏஜை நாம்ஸை நீங்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும், அதுதான் ஃபியூச்சர் என்ற ஒரு கருத்தை அறிவித்து அந்த கருத்தரங்கத்தை நடத்தினோம். அதை ஏற்று இந்தியா முழுவதும் ஒரு அவேர்னஸ் என்ற முறையில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதை எல்லா ஏற்றுமதியாளரும் ஏற்க தயாராக உள்ளார்கள். அதன் பின் ஒரு 6 வாரம் தனியாக ஒரு பிரத்யேகமாக ஒரு கோர்ஸை ஏற்படுத்தி அந்த கோர்ஸிலும் கிட்டத்தட்ட 100 ஏற்றுமதியாளர்கள் பங்கு பெற்று அந்த இஏஜியினுடைய வரைமுறைகள் என்ன, அது வந்தால் என்னென்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஒரு 6 வார கோர்ஸையும் நடத்தினோம். அதில் முக்கியமாக நீங்கள் சொன்னது போல டிஜிட்டல் பாஸ்போர்ட் ப்ராடக்ட். அது என்னவென்றால் 2027 அப்புறம் ஐரோப்பிய நாடுகளுமோ அமெரிக்க நாடுகளுமோ நீங்களுடைய ஆடைகளில் நாங்கள் ஒரு லேபிளை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அந்த லேபிள் ஸ்கேன் பண்ணினாவே அந்த ப்ராடக்ட், அந்த டிஷர்ட் எந்த இடத்தில் மில்லில் நூல் வாங்கினார்கள், எந்த இடத்தில் அதை டையிங் செய்தார்கள், எந்த விதமான ஆன்சிலரிஸ் அசசரி யூஸ் பண்ணார்கள் என்ற கம்ப்ளீட் ஹிஸ்டரியும் அந்த லேபிள் வந்துவிடும். அதுதான் டிஜிட்டல் பாஸ்போர்ட் ப்ராடக்ட் டிபிபி என்பது. அதையும் நாங்கள் தெளிவாக எடுத்துள்ளோம். அதற்கும் ஏற்றுமதியாக தயாராக என்ற முறையில் அந்த ப்ளூ சைனோடு சேர்ந்து நாங்கள் இன்னும் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் ஃபியூச்சரில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நடந்தால்தான் நாம் திடீரென்று ஒரு அறிவிப்பு வரும்போது நாம் முயற்சியுடன் தற்காப்புடன் ரெடியாக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும் என நினைத்தான் அந்த அமைப்புடன் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது நமக்கே, நமது ஏற்றுமதியாளர்களுக்கே ஒரு எண்ணத்தில் நமது பூமி நமது உலகம் என்ற ஒரு சேவ் பிளானட் என்ற ஒரு யோசனையை யோசனை அல்ல, அதை கண்டிப்பாக நமது பூமியை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், உணர்ச்சி எல்லோரிடத்திலும் வந்துவிட்டது. இப்பொழுது தைரியமாக திருப்பூர் என்றாலே கிரீன் திருப்பூர், பசுமை திருப்பூர் என்று நாம் உலக அளவில் நாம் சொல்ல முடியாதுக்கு. ஏனென்றால் அதற்கு முக்கிய காரணம் 10 வருடங்களுக்கு முன்னாலேயே நமது சாயப்பட்ட தொழிற்சாலைகள் ஜீரோ டிஸ்சார்ஜ் என்ற முறையில் அந்த முறையை பயன்படுத்தி அதற்காக என்னென்ன டெக்னாலஜி செய்ய வேண்டுமோ அதை செய்து பண்ணி கிட்டத்தட்ட 17 காமன் எஃப்ளூயன்ட் பிளான்ட்டும் ஒரு 500 தனிப்பட்ட முறையிலும் ஜீரோ டிஸ்சார்ஜ் என்ற முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். 13 கோடி லிட்டர் தினசரி நாம் சுத்தம் செய்து அதை 96% ரீயூஸ்க்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு சேவ் பிளானட் என்ற முறையில் அது ஒரு பெரிய ஜீரோ டிஸ்சார்ஜ் மிகவும் உயர்வாக இருக்கிறது.
அதுபோக வனம், வனத்துக்குள் திருப்பூர் என்ற 2 அமைப்புகள் திருப்பூரை சுற்றிலும் 22 லட்சம் மரங்கள் நட்டி இந்த திருப்பூரினுடைய பசுமையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் கிட்டத்தட்ட 7 மெட்ரிக் கார்பன் டை ஆக்சைடு சுத்தம் என்று கூறியுள்ளார்கள். எல்லாற்றை விட சோலார் எனர்ஜி, விண்மில் எனர்ஜி என்ற முறையில் திருப்பூர் ஏற்றுமையாளர்கள் 2000 மெகாவாட்ஸ் என்ற அளவில் சோலார் எனர்ஜியும் 250 மெகாவாட்ஸ் என்ற முறையில் விண்மில் எனர்ஜியும் நாங்கள் தயாரித்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கொடுத்து கொண்டுள்ளோம். ஆனால் திருப்பூரில் நாங்கள் உபயோகிப்பது 250 மெகாவாட்ஸ் தான். 2000 மெகாவாட்ஸை தமிழ்நாட்டிற்கு கொடுத்து தமிழ்நாடையும் ஒரு பசுமை மாநிலமாக மாற்ற நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இது போக திருப்பூரிலுடைய ஃபேக்ட்ரி எல்லாம் கிரீன் ஃபேக்ட்ரி என்ற முறையில் நிறைய ஃபேக்ட்ரிகள், அந்த கிரீன் ஃபேக்ட்ரியை மாற்றுவதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ற முறையில் ரெயின் வாட்டரை நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை நிலத்தடியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். இதுபோன்று ஒவ்வொரு செயலிலும் திருப்பூர் கார்பன் ஃபுட்பிரிண்ட் வருதோ இல்லையோ அதை பற்றி கவலைப்படவில்லை. நமது பூமியை நம்ம காப்போம், சேவ் பிளானட் என்ற முறையில் திருப்பூருடைய ஏற்றுமதியாளரும் திருப்பூருடைய இண்டஸ்ட்ரியிலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சிகரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உலகளாவிய எப்படி சஸ்டைனபிலிட்டி கோட்பாடுகளின் அடிப்படையில நம்ம எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டோமோ, அதே போல உலகளாவிய மறுசுழற்சி ஆடை உற்பத்தி, அதனுடைய எதிர்பார்ப்பு, வர்த்தகம், எல்லா உலக நாடுகளுமே ஏற்றுமதி வர்த்தகத்திலும் கூட மறுசுழற்சி ஆடைகளுடைய அந்த ஒரு ஆர்டர்கள் கொடுக்கிறது, அந்த வர்த்தகத்தை பெருக்க வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய திருப்பூர் மண்டலம், டெக்ஸ்டைல் மண்டலம் எந்த அளவுக்கு மறுசுழற்சி ஆடை உற்பத்தி வர்த்தகத்திலே வளர்ந்திருக்கிறது? ரீசைக்கிள் கார்மெண்ட் என்று அதுக்கு பெயர் கொடுத்துள்ளோம். இப்பொழுது இங்குள்ள ஒரு பெரிய அளவில் இல்லாலும் 5% உள்ள ஏற்றுமதியாளர்கள் மறுசுழற்சி மூலம், யான் மூலமாக துணிகளை தயாரித்து ஆடைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோக மறுசுழற்சி துணி கட்டிங் வேஸ்ட்டை கொண்டு மறுசுழற்சி முறையில் கார்மெண்ட்ஸ் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு 5% செய்து கொண்டிருக்கிறோம். இது நாளடைவில் ஒரு 10 அல்லது 15% உயரும். இந்த மறுசுழற்சி ஆடைகளுக்கு இப்பொழுது உலக அளவில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுள்ளது. வாங்கும் மக்களும் ரீசைக்கிள் ஃபேப்ரிக், ரீசைக்கிள் கார்மெண்ட்ஸ் என்ற முறையில் வாங்க ஆர்வம் காட்டியுள்ளார்கள். அதை உணர்ந்து திருப்பூருடைய ஏற்றுமதியாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. ரொம்பவும் பெருமைப்படக்கூடிய மகிழத்தக்கதான ஒரு நிகழ்வு பாரத் டெக்ஸ் 2025 நாங்கள்லாம் தொலைக்காட்சி வழியாக பார்த்தோம். ஏன் இந்த காரியத்தை பெருமையாக கருதுகிறோம் அப்படின்ற ஒரு அண்ணன்ட்ட சொல்றோம்னா, ஒரு இந்தியாவினுடைய ஒரு பாரத பிரதமர் ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் நகரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை அழைத்து இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட காட்சியை நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே உங்களுடைய அந்த தியாகத்துக்கும் அந்த உழைப்பிற்கும் அந்த பங்களிப்புக்குமான அங்கீகாரமாக தான் தொழில்துறையினரும் கருதினார்கள், நாங்களும் கருதினோம். அந்த தருணங்களை, அது மாத்திரமல்ல, அந்த 2025 பாரத் டெக்ஸே திருப்பூரை பாராட்டி மகிழ்கிற, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 விருதுகள் பெற்றிருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் உங்களுடைய பயணிக்கிறதுனால உங்களுடைய உத்வேகத்துக்கு கிடைத்த மகுடமாக கருதப்படுகிறது. அந்த தருணங்களை தொழில்துறையினருக்காக அண்ணன் பகிர்ந்துக்கணும். பாரத் டெக்ஸ் என்பது ஒரு இந்திய அளவில், உலக அளவில் ஏற்படும் ஒரு கண்காட்சியாகும். இதை திரு மதிப்புக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் கடந்த முறை ஏன் எல்லா டெக்ஸ்டைலும் கவுன்சிலும் சேர்ந்து ஒரு கண்காட்சியை நடத்தக்கூடாது என்ற முறையில் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களில் அதை துரிதப்படுத்தி முதல் பாரத் டெக்ஸ் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றது. அப்பொழுதே அடுத்த பாரத் டெக்ஸ் பிப்ரவரியில் நடைபெறும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அவர். அவர்தான் இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர். அடுத்து வந்த திரு ஆனரபிள் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் அவர்களும் அதை தொடர்ந்து இந்த பாரத் டெக்ஸை கண்டிப்பாக வேகமாக நடத்த வேண்டும்,
அதை ஒரு சக்சஸ்ஃபுல்லாக நடத்த வேண்டும் என திட்டமிட்டு கடந்த 1 வருடங்களாக அதற்காக நிறைய திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு இந்த 2வது பாரத் டெக்ஸ் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. இதில் நாங்கள் போன தடவை எங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் மூலமாக இந்த பாரத் டெக்ஸ் நடைபெறும் பொழுது பாரத் டெக் சேர்மன் என்றும் ஏஐபிசி சேர்மன் என்றும் கண்டிப்பாக திருப்பூருக்கு தனியாக ஒரு அரங்கு வேண்டும், தனியாக ஜோன் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கு அவர்கள் சமைத்து இந்த முறை 40 அரங்குகள் சேர்ந்து நெட்வேர் ஜோன் என்ற முறையில் ஒரே இடத்தில் எங்களுக்கு இடமளித்தார்கள். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது போக எல்லா இடத்திலும் நெட்வேர் ஜோன் வழி என்ற முறையில் சைன் போர்டு வைத்து நிறைய பயர்கள் நெட்வேர் ஜோனுக்காக வர முடிந்தது. இந்த நெட்வேர் ஜோனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது மத்திய ஜவுளித்துறை அதிகாரிகள் திருப்பூர் என்றாலே பசுமை நகரம் என்று சொல்கிறீர்கள், அது ஒரு பர்டிகுலர் கிளஸ்டர் என்ற முறையில் தாங்கள் அதை பற்றி பாரத பிரதமர்களிடம் பேச முடியுமா என்று கேட்டார்கள். நானும் அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதி சரி என்று உடனே ஒத்துக்கொண்டேன். அந்த முறையில் திருப்பூர் கிளஸ்டர் என்ற ஒரு சின்ன ஸ்டாலும் அதை வைத்து அந்த அமைப்பில் நான் இருந்தபோது மாண்புமிகு பாரத பிரதமர்கள் அவர்கள் அந்த பாரத் டெக்ஸை விசிட் செய்யும்போது எங்களுடைய கிளஸ்டர் டெவலப்மெண்ட் என்ற முறையில் நான் இருந்த இடத்திற்கு வந்தார். அப்பொழுது தான் எனக்கு அதை பாரத பிரதமர்களுக்கு ஒரு திருப்பூரை பற்றி விவரமாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்துரையை என்னால் அவர்களுக்கு வழங்க முடிந்தது. பாரத மன்னர்கள் அதை கூர்மையாக கவனித்து நான் என்ன சொன்னோனோ அதை பூரா கேட்டுக்கொண்டார். முக்கியமாக நான் சொன்னது திருப்பூர் என்றாலே பசுமை திருப்பூர். நாங்கள் கடந்த 10 வருடங்களாக இந்த 13 கோடி தண்ணீரை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். மெகாவாட்ஸை பற்றி பேசினேன், காற்றாலைகளை பற்றி பேசினேன். அதுபோக நாங்கள் 22 லட்சம் மரங்கள் நட்டியுள்ளது என்ற பெருமையை எடுத்துரைத்தேன். அதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. நமது SCM சில்க் திரு பரமசிவன் அவருடைய கம்பெனியில் தயாரித்து ரீசைக்கிள் என்ற ஒரு கார்மெண்ட்டை மாண்புமிகு பாரத அவர்கள் கடந்த முறை ஊட்டியில் அந்த யானைப்பாணி சந்திக்கு வரும்போது அந்த டிஷர்ட்டை அணிந்து வந்திருந்தார். அதனுடைய புகைப்படத்தையும் காட்டி அந்த டிஷர்ட்டையும் என் கையில் எடுத்துக்கொண்டு அவர் பாரத பிரதமரிடம் சொன்னினேன், இந்த ஆடைகள் தான் நீங்கள் அணிந்து அந்த ஊட்டிக்கு போகும்போது ஆனைப்பாறை சந்திப்பு அணிந்திருந்தீர்கள், நாங்கள் இந்த ரீசைக்கிள் ஃபேப்ரிக்லையும் முன்னோடியாக இருக்கிறோம் என்று சொன்னபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் முழுமையாக நான் சொல்லும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டு விடைபெறும் போது என்னிடம் தமிழில் வணக்கம் என்று கூறினார். நாங்கள் எல்லாருமே அதை பார்த்து அந்த காட்சி அந்த ஒரு நேரத்தில் நானே ஒரு புத்துணர்ச்சி அடைந்தேன். நாம் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் சொல்லி அவரை நமஸ்தேஜி என்று வரவேற்றோம். ஆனால் அவர்கள் தமிழில் வணக்கம் என்று கூறி சென்ற போது அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், பாரத பிரதமர் என்பவர் இந்தியாவுக்கு பூரா பிரதமர், தமிழுக்கு எவ்வளவு தூரம் அவரை முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த ஒரு சந்திப்பு என் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பொக்கிஷமாகவே நான் கருதுகிறேன். 2025 இந்த புத்தாண்டு இப்போ மார்ச் நம்ம பிறந்து இருக்கிறது. இந்த புத்தாண்டிலே தொழில்துறையினுடைய வளர்ச்சி நீங்க ஏற்கனவே அதற்கான பதிலை 40,000 கோடி அளவுக்கு எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னீர்கள். நிறைய புதிய தொழில் முனைவோர்கள் டெக்ஸ்டைல் தொழில்துறைக்குள்ளாக பயணிப்பதற்கு தயக்கம் கொள்ளக்கூடிய காரியங்களையும் நாம் கேள்விப்படுகிறோம். அப்படியான இளைஞர்களுக்கு தாங்கள் கொடுக்கும் உத்வேக வார்த்தைகள் என்ன? தொழில்துறையில இன்னைக்கு நிறைய நவீன டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்ப வழிமுறைகள் தகவல் தொடர்புலையும் சரி, உற்பத்தியிலும் சரி நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட வருங்கால இளைஞர்களுக்கு தாங்கள் ஒரு தலைவராக தாங்கள் சொல்லக்கூடிய உத்வேக வார்த்தைகள் என்ன? இளைஞர்களே, தயவு செய்து திருப்பூருக்கு வாருங்கள். உங்களது பின்னலாள ஏற்றுமதி துவங்குங்கள். இந்த பட்ஜெட்டிலும் கூட MSc MA என்ற முறையில் நிறைய சலுகைகள் அறிவித்துள்ளார்கள். 1 கோடி இருந்ததை 5 கோடியாகவும், 5 கோடி இருந்ததை 25 கோடியாகவும், 50 கோடி இருந்ததை 100 கோடியாகவும் ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தந்துள்ளார்கள். அதுபோக MSMEகளுக்கு பிரத்யேக வட்டி விகிதத்தை அறிவித்துள்ளார்கள்.
எல்லாற்றும் போல ரிசர்ச் போன்றவர்களுக்கும் நிறைய நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். திருப்பூருடைய ஏற்றுமதி எப்பொழுதும் தொடரும், அதிகரிக்கும் என்ற முறையில் தயவு செய்து திருப்பூருக்கு வாருங்கள். திருப்பூருடைய ஏற்றுமதியாளர் சங்கமும் எங்களது ஏஐபிசியும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் அப் என்ற முறையில் வந்தாலும் கூட எங்களுடைய 2 அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து உங்களை ஊக்குவித்து உங்களை ஒரு வெற்றிகரமான ஏற்றுமதியாளர்கள் என்று ஆக்குவதில் நாங்கள் வெகு விரைவாகவும் திண்ணமாகவும் செயல்படுவோம் என்று கூறி வாருங்கள் வாருங்கள் என்று இளைஞர்களுக்கு வரவேற்பு விற்கிறேன். தொழில்துறைக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வி, தொழில் கேள்விகளுக்குலாம் என்ன பதிலளிச்சீங்க? வளரும் தலைமுறைகளுக்கு நீங்க பேசக்கூடிய ஒரு கேள்வி, வலது கரத்தில் தாயினுடைய முத்திரை மோதிரம், இடது கரத்தில் தந்தையினுடைய முத்திரை மோதிரம். தாய் தந்தை மேல உங்களுக்கு இருக்கிற பக்தியும் நீங்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கிற மாறாத பாசமும் கேள்விப்பட்டிருக்கோம். தாய் தந்தையை பற்றி இளைய தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்லும் கருத்துரை. இளைஞருக்கு நான் சொல்லுவதெல்லாம், யார் ஒருவர் பெற்றோரை வழிபட்டு தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதற்காக பெற்றோர்களை தெய்வமாக ஏற்று நடந்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். இதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் தயவு செய்து பெற்றோர்களை மதியுங்கள், பெற்றோர்களை வணங்குங்கள். எந்த ஒரு இடர் வந்தாலும் பெற்றோர்கள் தான் கடவுளை விட உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று உணர்ந்து பெற்றோர்களை மதித்து நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றியடைவீர்கள் என்பதை இங்கு வெகு அழுத்தமாக கூறிக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. என்ன, எங்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு செய்து எழுப்பப்பட்ட தொழில் சார்ந்த கேள்விகளுக்கும் வாழ்க்கை குறித்த கேள்விகளுக்கும் இளைஞர்களுக்கான அறிவுரையும் வழங்கி இந்த நல்ல நேரத்தை தந்தமைக்காக நன்றி அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அண்ணா. வணக்கம் நேயர்களே.